சங்கர் என் கதை திருட்டாரா, அவரு இவரு என் கதை திருட்டாருன்னு நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க. இந்த கதை யாராவது திருடினாது இதை விட ஒரு பெஸ்ட் டீம் வந்து இருக்கவே முடியாது. இவ்வளவு சூப்பரான டைரக்டர், சூப்பரான ஹீரோ, சூப்பரான ஹீரோயின், எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ராட்சஸ் பேய் நடிப்பு, பிசாசி நடிப்பு, பூதம் நடிப்பு, அவ்வளவு நடிப்பு, கண்ணுல தண்ணியா வந்துச்சு, அழகா வந்துருச்சு. அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. அதான் எப்ப நான் என்ன சொல்றேன்ப்பா, எப்படி சொல்றேன்னா என்ன அழ வச்சு பாத்துட்டாங்கன்னா சாதாரண விஷயமா? ஒரு கணவன் இறந்தா எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கணும், எவ்வளவு மன சில பேர் அப்படியே ஸ்பாட்ல இறந்துருவாங்க தெரியுங்களா? ஆட்டு அப்படியே நின்னுட்டு அவங்களே மரணம் அடிச்சினாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு அது தெளிவான முகத்தை கொண்டு வந்துட்டு அந்த பாடியை வாங்கி எவ்வளவு கதைகள் வருது. ஆனா இந்த மாதிரி கதைகள் தான் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அவங்க சப்ஜெக்ட் எடுத்துட்டு நீங்க இவ்வளவு பணம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. அவங்க மேல அன்பு இருக்கும். ஏன் கொடுத்தா என்ன அவார்டு கொடுத்தா என்ன அவார்டு கொடுப்ப? நேஷனல் அவார்டு அந்த மாதிரி தான் இல்ல கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். அவர் சோஜர் முக்கியமா டைரக்டருக்கு நிறைய டீடைலிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆடியன்ஸ் எல்லாம் வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இவ்வளவு அன்பா சினிமாவா இவ்வளவு காது இருக்கிறாங்க. அதனால ஒரு படம் பார்த்தா எந்த மாதிரி படம் ஒரு ஆடியன்ஸ் கொடுக்கணும் அந்த தெரியலன்ட்டா படம் எடுக்க வேண்டாம், காட்ட வேண்டாம். டைரக்டருக்கு நிறைய நல்ல ஒர்க் தெரியும், சூப்பரா பிலிம் மேக்கிங் தெரியும். பட் ஆடியன்ஸுக்கு நான் என்ன கொடுக்கணும், அவன் என்ன சந்தோஷப்படுறான்ட்டு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தெரியலன்ட்டா இந்த மாதிரி படம் எடுத்தாலே கஷ்டம். இது ட்ராஜடி ஆகும். எல்லா சூப்பர் ஸ்டார் படங்களும் ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் 2 ஃபிளாப், வேட்டையன் ஃபிளாப், ஈவன் விஜய் படம் இது 3 கேரக்டர் பண்ணார் இல்லையா, இது சும்மா 10,000 கோடி அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதோ ஃபிளாப் யாரும் லைக் பண்ணல. ஸோ இது ரொம்ப சீரியஸ். அது யார் என்ஜாய் பண்றாங்க தெரியல. பண்ண ரோஜா கூட இதே மாதிரி கதை தான், அது வார் பேஸ்டு கதை தான். பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா எடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப லவ்லி சாங்ஸ். டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க அரவிந்த் சுவாமி. அப்போ ஒய்ஃப் போய் அந்த டெரரிஸ்ட் கிட்ட பேசி, அந்த மினிஸ்டர் கிட்ட அவங்க மொழியே தெரியாது, அவன்கிட்ட போய் பேசி எல்லாம் அது ரொம்ப இருந்தது. அது ஓரளவுக்கு ரோஜா எல்லாம் சக்சஸ் தான். ரோஜா கூட சன்ஃபிளவர் ஒரு ஹாலிவுட் படம் பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். இது பாக்குறதுக்கு படம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். இருக்கிற பிரதமர் கண்டிப்பா இந்த படத்தை அவரு பார்க்கலாமே, பிரதமரே பார்க்கலாம் இந்த படம். நேற்று முக வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாக்குறீங்க, ஏன் பிரதமரை வர வச்சு பார்க்க வேண்டியதானே? ஜனாதிபதி வர வச்சு பார்க்கலாம். இந்த படத்துல என்ன ஓட்டம் இருக்குது, உடைச்சல் இருக்குது. தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே வார் பத்தி பண்ண எந்த படங்களும் ஓடல. சிவாஜி கணேசன் ரத்த திலகம்னு ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாங்க 1962, அது வார் பிலிம் தான். சைனா இந்தியா வார் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ல ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சு கூட அந்த படம் ஓடல. ஒரு 6 பாட்டு இருந்தது, அதுல ஒரு 4 பாட்டு நல்லா இருந்தது. இப்ப நம்ம இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு தேசபக்தி இல்லை அப்படி எல்லாம் பேசுறாங்க. கண்டிப்பா இருக்கு, நமக்கு உள்ள இருக்கு. ஏண்டா நாங்க நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களெல்லாம் போய் நமக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க மேல நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் அதுக்காக நீங்க செம்மையா இருந்துச்சு. படத்துல என்ன பிளஸ் நினைக்கிறீங்க? எல்லாமே பிளஸ் தான். செம்மையா இருக்கு. நான் ஃபுல்லாவே எழுதிட்டு தான் இருந்தேன். எமோஷனலா இருக்குன்றீங்க. என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம். சீன்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. இட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் சாய் எக்ஸாக்ட்டா நடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ். சோ நைஸ்.
செம்மையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க, ரொம்ப இதுவா இருக்கு, சூப்பரா இருக்காரு, செம்மையா இருக்காரு, செம்மையா பண்ணிருக்காங்க. இல்ல எல்லாமே இஸ் குட், ஓவரால் இஸ் ரியலி நைஸ், நல்லா இருக்கு. எதுவும் டெஃபினட்டா ஒர்த்தான படம், நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி டெஃபினட்டா என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கு அண்ட் ஃபேமிலி பாண்டிங் இஸ் ரியலி நைஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. படம் செமையா இருக்கு, செம்மையா இருக்கு, ரொம்ப எமோஷனலா டச்சிங்கா இருக்கு. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? லாஸ்ட் சீன் வந்து அழுவ கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி அழுவாம அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு பார்ட் கூட மிஸ் ஆகாம சின்ன சின்ன விஷயம். படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் இருந்துச்சு. இருக்கும்போதே அது வந்து சீதாராமன் அந்த மாதிரி அந்த கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. படத்துல எது ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ப்ரோ, ஆக்சுவலா அந்த லவ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது என்ன தேவையோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. அழகி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா. It was a nice movie, நல்ல மூவி தான் இது. லாஸ்ட் ரியல் ஸ்டோரி ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அவ கரியர் பெஸ்ட் தான் ஐ திங்க். படத்துல எந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு? லாஸ்ட் சீன் அந்த funeral. இந்த படம்னாலே நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் இல்ல அது இல்ல, ஃபுல் ரியலா ஃபுல்லா ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்கா ரியாலிட்டி டச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓடி ஆர்னாலும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நல்லா இருக்கு. நைஸ், थैंक यू. He has the potential to reach higher levels, so yeah. Real is Justified. From a third person's point of view, we really got to feel her emotions after seeing the movie. Yeah. By the end of the movie, we become a part of the story. In this movie la action scenes எடுத்திருக்காங்க, emotional scenes எடுத்திருக்காங்க. மியூசிக் எந்த அளவுக்கு வர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? Both were good. I mean, the action scenes were very good. Yeah, music also was really touching. We felt that moment. SK Brilliant. He did a brilliant Good job, yes. good transformation, right? Yes, Yes. very good transformation. Thank you. Okay, enjoy. Thank you. இது கற்பனையால் பட்டது ஏத்தோட டைட்டில் போட்டுறது, யோசிக்கிறது என்னடா இது. கற்பனையில போய் படம் பார்ப்பான் அவனா, நிஜத்துல எவனும் படம் பார்க்க வர மாட்டான் போல் தெரியுது. இனிமேல் படம் எடுத்தா நிஜத்துல படத்தை எடுங்க, கற்பனை கலந்த படமே எடுக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்ற சினிமாக்காரங்க கற்பனை கலந்த படமே எடுக்காதுங்க, நிஜ வாழ்க்கை படமே எடுங்க. நிறைய நிஜ வாழ்க்கை ஹிஸ்டரியில இருக்குது, புரியுதுங்களா? அதை எடுத்து படமா ஆக்குங்க. நான் பேசுறதுலாம் கரெக்டா, நீ போடு, நீ கரெக்டா. இதே தானா போடுவோம். சரி, ஏன்னா படத்துல மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பின்னி பெடல் எடுத்திருக்காங்க, பெடல் கட்ட. என்ன கட்சி படமா இது? இல்ல கஞ்சா விற்கிற படமா இது? இதுக்கு போய் மார்க் கேட்டு கிடக்குற. போட்டா போட்டு போடாடி போப்பா. 1000 காரணம் அதுவும் மார்க். நீ மீடியால போட்டா போட்டு போடாடி போப்பாரா. இந்த நாட்டுல நீ மீடியா எடுக்காத இனிமேல். தயவு செய்து மார்க்க பத்தி கேட்காது. எந்த படிலாம் பேசினாதான் வியூஸ் வரும், அதனால பேசுறேன். இல்ல நீங்க தப்பானே இப்ப எல்லாம் பேசுறானே. ஓ, நான் இப்ப கூட சொல்றேன், சும்மா அவன் கதை கொடுப்பான். இப்ப அப்படி கிடையாது, இது என் கதை மாறிக்குது, நான் கேஸ் போடுவேன். இந்த படத்தை கேஸ் போடு, பண்ண முடியாது. இப்ப புரிஞ்சு வந்துட்டியா வழிக்கு? சமீபத்துல 4-5 படத்தை இது என் கதை மாதிரி திருநா மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கு. SK ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா படம் சூப்பரா நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, எமோஷனலா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. அழு விட்டாங்க. SK ஆக்டிங் எப்படி இருக்கு? பயங்கர வேற லெவல். இங்க பாருங்க. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? SK ஆக்டிங் எமோஷனலா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பர். Very nice. சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி நல்லா இருந்துச்சு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
இன்டர்வல் சீன் நல்லா இருந்தது. கிளைமாக்ஸ் டிவியோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி bro? சூப்பரா இருக்கு ப்ரோ. மஸ்ட் வாட்ச் First watch தான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பயங்கர எமோஷனல். கண்டிப்பா அழுதுட்டு வந்துருவாங்க எல்லாரும். கண்டிப்பா பார்த்து அழுதுருவாங்க. கண்டிப்பா bro. எல்லாரும் அழுதுருவாங்க. மேம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சாய் போல ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா வேற லெவல் ஆக்டிங், ஃபேண்டாஸ்டிக். லவ் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே தேங்க்ஸ். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மேம் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கமல் சார் எல்லாருக்கும் டீமுக்கும் நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு அதாவது படம் எங்கேயுமே லாக் இல்ல. உங்களுக்கு வந்து ஒருத்தரோட லைஃப வந்து ஒரு 2.5 மணி நேரத்துல சுருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது நமக்கு வந்து லாகும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் டேட்டோட அவங்க வந்து அச்சீவ் பண்ணதோட எல்லாத்தோட சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஐயோ ரொம்ப கனெக்ட் ஆகுதுங்க. அண்ட் நம்ம பொதுவா ஒரு கதைக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம்ல. கதை வந்து அந்த அளவுக்கு அமைச்சிருக்காரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம அவங்கள தவிர வேற யாருமே இந்த கேரக்டருக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. ஐயோ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஆமா ரொம்ப எமோஷனலா முடிச்சிருக்காங்க. எமோஷனல் தானே உண்மையாலுமே. அருமையா எடுத்திருக்காரு டிரெக்டர். 2 hours 49 minutes உள்ள படம் எப்படி போச்சுன்றது தெரியல. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல கொஞ்சோண்டு லேக் இருக்கும். பட் அதை லேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீன்ஸ் கம்பல்சரி வச்சுதான் ஆகணும். அருமையா எடுத்திருக்காங்க. ஏன்னா லவ் பொசிஷன் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அந்த லவ் பொசிஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுதான் உங்களோட இயற்கையா டிராவல் ஆகுது. எதையும் வந்து கஷ்டப்பட்டு உள்ள போடணும் அப்படின்றதுக்காகலாம் ஒரு சீன் கூட இல்ல. அதுதான் வந்து அந்த 2 hours 49 minutes உங்களுக்கு போறதே தெரியல. அருமையா எடுத்திருக்காங்க. சில ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு ஏதாவது மிக்ஸ்அப் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. ஆனா அதை நான் சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா கமர்ஷியலா எடுக்கும்போது அதை பண்ணி தானே ஆகணும். அதை தப்போ சொல்ல முடியாது. அப்புறம் ஒன்று முக்கியமான இன்னொரு சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துல வந்து நீங்க விஸ்வரூபம் படத்துல ஒரு வில்லனை பாத்துருப்பீங்களா? அவர் வந்து திருந்தி மிலிட்டரியா வந்துருவாப்புல. இல்ல சும்மா சொல்றேன். அந்த படத்துல நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. 5க்கு 4 கொடுக்கலாம், 10க்கு தாராளமா 8 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. பிரகாஷ் இதுக்கப்புறம் மியூசிக்கே போட்டா நல்லா இருக்கும். அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்கவே தேவையில்லைன்ற நான் இப்பா தமிழாவும் கெடுத்துக்கிறாரு. எல்லாருமே அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்துட்டு அவங்களோட என்ன ப்ரொஃபஷனோ மெயினான ப்ரொஃபஷனோ மறந்து போறாங்க. இப்பா தமிழாவும் ஜிவி பிரகாஷும் மியூசிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணாலே நீங்களாம் வந்து அனிருத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடுவீங்க. பட் ஏன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அருமையா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. அதான் லவ்ல ஆரம்பிச்சு படம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. அவர் மட்டும் தான் பயங்கரமா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர் சார். ரியலி சூப்பர் பண்ணிருக்காரா? வேற யாரா இருந்தா கூட இப்படி ஆயிருக்குமான்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. படம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. படம் பக்கத்துல வேற லெவல். எஸ்கேப் தோகி உதிரா போல தள்ள உன்னா உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் எத்தனை வந்து கொடுத்துக்கிறாங்க. மியூசிக் எப்படி இருக்கு? எல்லாம் பக்காவா நல்லா இருக்கு. எமோஷனலா எஸ்கேப் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சான்ஸ் இல்லை. தமிழ் சினிமால ஒரு படத்தை பார்த்ததே இல்லை. வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாருக்குமே இல்ல சூப்பரா இருக்கு. இசை அசுரன். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நைஸ் மூவி. எஸ்கேப் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஐ அம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எஸ்கே என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணா. நாளைக்கே டிக்கெட் புக் பண்ணி வந்துருவோம் போல. ஏன்னா படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம். ரியல் ஸ்டோரி வந்து படத்துல கொண்டு போய் காட்டுறதுன்னு ஒரு இருக்கு இல்லையா? ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருக்கு. அது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நன்றி. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. எமோஷனலா இருந்துச்சா? எல்லாமே இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பர் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? பயங்கரமா. ஓகே ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம்.
தீபாவளி ட்ரீட் எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி செம்மையா இருந்துச்சு எல்லாத்துமே நல்லா ஆக்ஷன் சீன்ஸ்ல எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆக்ஷன் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு செமையா பண்ணிருக்காரு படம் நல்லா இருக்கு ஜி படம் எப்படி இருக்கு ஜி சொல்லுங்க ஜி அது அவர் மூலியமா ஒரு நமக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு எல்லாம் ரியலி நிறைய பேர் அழுதுட்டு தான் வெளியே வந்தாங்க அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு ஆமா ரொம்ப எமோஷனலா இருந்தது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படத்துல வேற என்ன பிளஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு மியூசிக் சார்